அவங்க இதெல்லாம் திட்டத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்கறதுக்காக சொன்னதுக்காக நீங்க வந்து அனுப்பிச்சிக்கிறாரு. அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லலாமா? கலைஞர் இல்லை, ஸ்டாலின் அண்ணன் அவர் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அடுத்த தடவை ஜெயிச்சா 2000 கொடுப்பாரு. பஸ்ஸு அனுப்பி வைக்கிறாரு. நம்மளுக்கு செய்வார். ஆனால் முக்கியமான இது மகளிர்களுக்காக முக்கியமான இதுக்கு எல்லாமும் செய்கிறாரு. உமராக்கு இந்த பிளேன் டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அதனால நம்ம எல்லாம் வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம செய்யறதுக்காக நம்ம ஓட்டு போடுறதுக்காக நம்ம எல்லாம் இது செய்யணும். அவரும் நல்லபடியாக வரணும்னு அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம். வந்தால் நம்மளுக்கு இன்னும் இதோட இன்னும் நல்லபடியாக அவர் செய்வார். செய்யறதான் சொல்லுவார், சொல்லுறதான் செய்வார். ஆமாம், காலேஜுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சேர்த்து கொடுறதுக்கு கொஞ்சம் இது செய்வார். இன்னும் என்னென்ன செய்யணுமோ அவர் சொல்ல மாட்டார், சொல்லாதே இவ்வளோ செஞ்சுக்கிறாரு. இன்னும் செய்கிறாரு. இப்போ 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு ஏழைகளுக்காக. அதனால வந்து நீங்கள் ஓட்டு வந்து அவருக்காக போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடுத்த மாதம் அடுத்த தடவை 2000 கொடுப்பாரு ஜெயிச்சாக்கா. இன்னும் நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்டால் இன்னும் அவர் உதவி செய்வார் நம்மளுக்காக. ஏழைங்களுக்காக தான் அவர் நிற்கிறாரு. அதனால அவருக்காக நம்ம துவா செஞ்சுட்டு அவருக்கு ஓட்டை போடுங்க எல்லாமே. அது அவர் தான் வரணும், அவர் தான் ஜெயிக்கணும். நீங்க வந்து எல்லாமே சொல்லுங்க. ஆமா, ஸ்டாலின் அண்ணன் தான் ஜெயிக்கணும். இந்த தடவை வருவார் திருப்பியும். அதான் இப்பயே பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓடுங்கம்மா ஓட்டு. முருகல வாங்க போ, நீங்க வாங்க. சொல்லு ஆமா, நீங்க வந்துருங்க. பேக் போ. அந்த அந்த புக்கை கொடுங்க. சென்டர் டைரி பூவா, நீங்கள் டைரி நிற்க வச்சு கும்பலாக நீங்கள் எல்லாம் பின்னாடி நில்லுங்க. அவங்கள முன்னாடி நிற்க வைங்க. அவங்க கிட்ட கொடுங்க. நீங்கள் எல்லாம் அப்படியே பின்னாடி வாங்க. அப்படியே வாங்க, இப்படி வந்துருங்க. அவங்க வாங்க, உள்ளார வந்துருங்க. அவங்களுக்கு பின்னாடி உள்ளார வரும். அது உள்ளார வரும். அவ்வளோதான். ஸ்டாலின் தாத்தாவா செல்ஃபி எடுப்போம். அவ்வளோதான். ஒரே நிமிஷம். வெல்லும் தள்ளி பெண்கள் புரிஞ்சுதா? ஓடுங்கம்மா ஓட்டு.